அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய தினம் 25ஆம் தேதி கார்த்திகை மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை இரவின் மடியில் நிகழ்வின் ஊடாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் ரவிஷான் மாஸ்டருக்கு முதலில் அன்பு வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இரவின் மடியில் நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் நிகழும் போது என்னுடைய பாடல் தெரிவுகள் உங்கள் குரலில் நீங்கள் வாசித்து வழங்குவதை நான் ஆசைப்படுவது உண்டு. ஆனால் இன்று என் குரல் பதிவினூடாக உங்களுக்காக இந்த வாழ்த்தை வழங்க வந்திருக்கின்றேன். இன்றைய தினம் அழகான ஒரு நாள். உங்களுடைய இசை பயணம் ஆரம்பித்த நாள். அதனால் இன்றைய இரவின் மடியில் நிகழ்வை என் குரலில் உங்களை வாழ்த்தி வழங்க ஆசைப்படுகின்றேன். கேரள மாநிலத்தை பிறப்பிடமாகவும் இலங்கையை வதிவிடமாகவும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் நிகழ்ச்சி தலைவரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமாகிய புகழ்பெற்ற கலாபூஷணம் சங்கீத வித்வான் திரு ஐ. சங்கர நாராயணன் ஐயா, கலாபூஷணம் சங்கீத வித்வான் திருமதி வக்சலாதேவி சங்கர நாராயணன் அம்மையார் அவர்களின் புதல்வர் ஆன திரு சங்கர நாராயணன் ரவிசங்கர் அவர்கள் இலங்கையில் பிறந்து தன் தாய் தந்தையரிடம் முறைப்படி கர்நாடக சங்கீத இசை பயிற்சியினை பெற்று தனது 12 வயதில் இருந்து பல கலை நிகழ்ச்சிகளை நடாத்தி வருகின்றார். அது மட்டுமன்றி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் இலங்கை ரூபவாகினி தொலைக்காட்சியிலும் தனது திறமைகளை வெளிக்கொண்டு வர பல நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றினார். பெருமைக்குரிய விடயம், இந்த வருடம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமும் தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது. அங்கிருந்து இங்கு வந்து எங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை உருவாக்கி அழகாக நடாத்தி கொண்டு இருக்கின்றார் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்கள். தனது 14வது வயதில் 25ஆம் திகதி கார்த்திகை மாதம் 1984ஆம் ஆண்டில் தன் குரல் மூலம் மக்கள் மனங்களை கொள்ளை கொள்வதற்கு மேடையில் இசை பயணத்தை இலங்கையில் ஆரம்பித்தார். பின்னர் இலங்கையிலிருந்து லண்டன் மாநகரம் வந்து சேர்ந்ததும் சித்ராலயா இசைக்குழுவினருடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளின் மூலம் தன் குரல் இனிமையை வெளிக்கொண்டு வந்தார். அது மட்டுமின்றி பிரபல தென்னிந்திய பாடல்களாகிய ஜானகி அம்மா, பி. சுசீலா அம்மா, மனோ மற்றும் பலருடன் இணைந்து பாடல்களை பாடியது மட்டுமின்றி அவர்களுக்கு தபீலா இசை வாத்தியத்தை இசைத்து தன்னுள் உள்ள கலை திறமையை வெளிக்கொண்டு வந்தார். அவரது திறமையை பாராட்டி MS விஸ்வநாதன் ஐயா, TL மகாதேவன் ஐயா, மலேசியா வாசுதேவன் ஐயா அவர்களினால் பல பாராட்டுக்களையும் கௌரவிப்புகளையும் மேடைகளில் பெற்று பெருமைகளையும் கொண்டவர்.
1994 இருந்து ஐக்கிய ராச்சியத்தில் தன் இசை பயணத்தை தொடர்வதுடன் SRS கரியோக்கி DJ என்ற தனது சொந்த இசைக்குழுவை உருவாக்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக பல இசை நிகழ்ச்சிகளை ஐக்கிய ராச்சியத்தில் மட்டும் அல்லாது வேறு நாடுகளுக்கும் சென்று வழங்குவதுடன் தன் இசைக்குழுவின் மூலம் பல இசைக்கலைஞர்களையும் பயிற்சி கொடுத்து உருவாக்கி தன் கலை பயணத்தை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஐக்கிய ராச்சியத்தில் வளர்த்து வருகின்றார். ஆமாம், கடந்த ஆண்டு நாங்கள் அவருடைய 40வது ஆண்டு இசை பயண நிகழ்வை மகிழ்வாக அவருடைய இசை சொந்தங்களோடு உறவுகளோடு கொண்டாடியதை மறக்கவே முடியாது. திரு சங்கர நாராயணன் ரவிசங்கர் அது மட்டும் இன்றி SRS தமிழ் வானொலி, SRS தொலைக்காட்சி என தன் முயற்சியினால் மக்களை மகிழ்விக்க இச்சேவையையும் செய்து வருகின்றார். தன்னை ஒரு கதை ஆசிரியராகவும் இயக்குனராகவும் சிறந்த நடிகனாகவும் சிறிய மனசு என்னும் நாடகத்தினூடாக வெளிக்கொண்டு வந்தது மட்டுமின்றி நம் நாட்டு கலைஞர்களின் திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் பெரும் பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார். நான் ஒரு பாடகன் என்ற பெருமை கொள்ளாது வளர்ந்து வரும் கலைஞர்களையும் ஊக்குவித்து தன் கலைச்சேவையையும் வளர்த்து வருகின்றார். இத்தனை திறமைகளையும் கொண்ட திரு ரவிஷான் மாஸ்டர் அவர்களது பிள்ளைகளும் சிறந்த இசை கலைஞர்களாக அவருடன் பயணித்து வருகின்றார். அது மட்டும் இன்றி அவரது பாரியாரும் அமுதா ரவிஷான் தற்பொழுது SRS தமிழ் வானொலியில் அழகிய ஒரு தொகுப்பாளினியாகவும் மிளிர்வதற்கு திரு ரவிஷான் அவர்களே முக்கிய காரணமாக இருக்கின்றார். திரு ரவிஷான் அவர்கள் தனது மனைவி, மக்கள், சகோதரர்கள், உறவினர்களுடன் சேர்ந்து சிறந்த ஆரோக்கியத்துடனும் சீருடனும் சிறப்புடனும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அவர் கலைச்சேவையை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். என்னுடைய இசை பயணமும் என்னுடைய SRS தமிழ் வானொலியின் தொகுப்பாளினி என்ற ஒரு கலை பயணமும் ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணமும் வழிகாட்டியுமாக இன்றும் என்னை வழிநடத்தி கொண்டு இருப்பவர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களே. அதற்கு முதலில் என் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வேளையில் 25 கார்த்திகை மாதம் 2025 தன்னுடைய இசை பயணத்தின் 41வது ஆண்டினை நிறைவு செய்து கொண்டாடும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களது இசை பயணம் இன்னும் பல ஆண்டுகள் திசை எட்டும் தொடர வேண்டும் என்று எம்பெருமான் காலடியில் வணங்கி ஆசிகளை அவருக்கு வழங்குமாறு வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். சங்கீத குடும்பம் பெற்ற மகன், ரிங்காரமான குரல் ரவிஷான், கலை உலகின் SRS, இசை மலையில் சங்கராஜ் ரவிசங்கர், பண்பாடும் யாழ்ப்பாணன், தனையனிவன் தேனாட்டான் நின் புகழ் வாழ்க நீடோழி என்று வாழ்த்தி நிற்கின்றேன். ஆமாம், இவ்வளவு அழகான ஒரு இசை பயணத்தை கொண்டு செல்லும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களோடு அவர் வாழும் காலத்தில் நாங்களும் அவரோடு இணைந்து வாழும் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வில் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் என் தெரிவு பாடலாக அவருடைய குரலில் வந்த ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றேன். இந்த வாரம் மாவீரர் வாரமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எம் மண்ணுக்காகவும் எம் தமிழுக்காகவும் தங்கள் உயிரை அர்ப்பணித்த அந்த மாவீரர்களுக்காக ஒரு பாடல். ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் இசை பயண இந்த காலகட்டத்தில் அவர் குரலில் கேட்கும் ஒரு பாடலுக்கு
என் வரிகளை நான் எழுதும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததும் நான் செய்த புண்ணியம் என்று நான் எண்ணுகின்றேன். இந்த பாடல் வரிகளுக்கு தனுஷாந்த் அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார். ரவ்ஷான் அவர்களுடைய அன்பு மகன். அவருக்கும் இந்த நேரத்தில் அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவா பிரபாகரா என்ற பாடல் நிரா சுரேஷின் வரிகளில் தனுஷான் ரவிஷான் அவர்களுடைய இசை அமைப்பில் இத்தனை ஆண்டுகள் 41 ஆண்டுகள் இசை பயணத்தை மேற்கொண்டு இன்னும் பல ஆண்டுகள் தன் இசையால் மக்கள் மனங்களை மகிழ வைக்க இருக்கும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் குரலில் இந்த பாடல் ஒலிக்கட்டும் SRS தமிழ் வானொலியில். இன்றைய இந்த நிகழ்வில் மீண்டும் ரவிஷான் மாஸ்டர் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை மனப்பூர்வமாக தெரிவித்து கொண்டு உங்களுடைய இந்த இசைக்கலை பயணம் மேலும் வளர வேண்டுமென்று உங்கள் பெற்றோர் ஆசிகளும் இறைவன் ஆசிகளும் உங்களுக்கு என்றும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை, வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய இந்த பாடலை நீங்கள் SRS தமிழ் வானொலியில் ஒலிபரப்பியமைக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து இதை கேட்டு ரசித்து வாழ்த்த இருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன். உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே. வீரா மாவீரா என்று நாமும்
செய்ய